शिवदनयवरिष्ठं सर्वकल्याणमूर्तिं परस्निवगन्धं मुत्करं मोदकेन अरुणकुष्मव्यालालम्बोदरं दं मम हृदयनिवासं ஸ்ரீகணேசம் நமாமி. நம்ம இந்த பதிவில் சுக்கிர பயிற்சி 30/12/2024, அதாவது இந்த வருஷ கடைசியில் புது வருஷம் ஆரம்பிக்க போகிறது. ஸோ இதில் நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். 30/12/2024 28/1/2025. ஏன் சுக்கிரனை மெயினாக பார்க்குறோன்னா, சுக்கிரன் ஒருத்தருடைய சுக்கிர தசை அடிக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா. சுக்கிரன் ஒருத்தருடைய ஜாதகத்தில் இருந்தால் அவருடைய லைஃப்பில் பலவிதமான விஷயங்களுக்கு முன்னேற்றங்கள் இருக்கும். பொதுவாக திருமணம், குழந்தை பாக்கியம், அது மாதிரி வேலை, வீடு, வாகனங்கள், இதெல்லாத்துக்கும் அவர் தான் காரணமாகிறார். கடகராசின்னு காலபுருஷத்தில் 4வது வீடாக இருந்தாலும் இந்த ராசிக்கு ஐதேவதி சந்திரன். அதனால் எப்போவுமே பார்த்துங்க, மனசில் ஒரு ஓரத்தில் ஏதானும் நைன்னு பிரச்சனை இருக்கும், ஒரு ஓரத்தில் சோகம். அன்புள்ள மகர ராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். இது மகர ராசி காலபுருஷத்தில் 10வது வீடாக இருக்குது. இந்த ராசிக்கு அதிபதி சனி பகவான். இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் உத்திராடம், திருவோணம், அவிட்டம், இந்த 3 நட்சத்திரமும் இருக்கு. பொதுவாக இந்த மகர ராசிக்காரங்களுக்கு குடும்பத்தில் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. மகர ராசியில் திருமண வாழ்க்கையில் பல பேர் கஷ்டப்படுறதை பார்க்க முடியும். அடிக்கடி வாக்குவாதங்கள். ஏன்னா குடும்பஸ்தானத்துக்கு அதிபதியும் சனி பகவானாக இருக்கார், 7வது வீட்டுக்கு அதிபதி சந்திரனாக இருக்கார். அதனால் இவங்க 2 பேருக்கும் ஆகாதுன்னு சொல்ல முடியாது, எகெயின்ஸ்டாக இருக்கும். சந்திரன்றது ஒரு மனோகாரகன், சனி பகவான்றது மனசை கெடுக்கக்கூடியவர். சந்திரன் ஒயிட்டு, சனி பகவான் கருப்பு. இந்த மாதிரி நீங்கள் சாதாரணமாக அந்த தன்மைகளை வச்சு பார்க்கும்பொழுது வேறு வேறு தன்மைகள் இருக்கும். அதனால் பொதுவாக மகர ராசி அன்பர்களுக்கு திருமண வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் இருக்கும். திருமண வாழ்க்கையில் அடிக்கடி வாக்குவாதங்கள் இருக்கும். பல பேர் மகர ராசி அன்பர்கள் திருமண வாழ்க்கையில் பிரிஞ்சிருவாங்க. பல பேர் சண்டை போட்டுக்கிட்டே வாழ்க்கை ஃபுல்லாக இருந்துருவாங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி ஒரு ராசி. இந்த ராசியை சேர்ந்த பல பேர் லேண்ட் புரோக்கர்ஸ் இருக்காங்க. ரியல் எஸ்டேட்டு, லேண்ட் புரோக்கர்ஸு, இடம் வாங்கி விற்கிறது, பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் லாபங்கள் கிடைக்கும் அவங்களுக்கு. இதில் பல பேர் ரப்பு அது மாதிரிலாம் இருப்பாங்க, ரெப்ரசன்டேட்டிவாக இருப்பாங்க. அதாவது ஃபினான்ஷியலாக ரெப்ரசன்டேட்டிவாக இருப்பாங்க. அது மாதிரி ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கிறவங்க மகர ராசிக்காரங்களாக இருப்பாங்க. பாத்திர கடைகள் வச்சுருக்கிறவங்க இருப்பாங்க, நகைக்கடைகள் வச்சுருக்கிறவங்க இருப்பாங்க. இந்த மாதிரி அழகியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நிறையா பேர் இருப்பாங்க மகர ராசிக்காரங்க. இதே மகர ராசிக்காரங்க வாகனங்கள் சம்மந்தப்பட்டதுலேயும் இருக்கலாம். வாகனங்கள் வாங்கி விற்கிறது, இல்லை ஷோரூம் வச்சுருக்கிறவங்க, இது மாதிரி பல பேர் இந்த மகர ராசிக்காரங்க இருக்கலாம். சரி, இவங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி, சுக்கிரன் இந்த 30/12/2024 28/1/2024 வரைக்கும் அவர் பயிற்சி ஆகிறார். எங்கேருந்து? உங்கள் ராசியிலேருந்து 2ஆம் இடத்துக்கு போகிறார். ஸோ உங்கள் ராசிக்கு சுக்கிரன் எத்தனாவது வீட்டுக்கு அதிபதி? அவர் 5வது வீட்டுக்கும் 10வது வீட்டுக்கும் அதிபதி. உங்களுக்கு தொழில் ஸ்தானம் அதிபதி. அப்போ தொழில் ரீதியாக உங்களுக்கு வருமானம் அதிகமாக கிடைக்கிறதுக்கு இந்த காலகட்டங்களில் மிக நல்ல வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வேலை சம்பந்தமாக மாற்றங்கள் தெரிந்தீங்கன்னா நிச்சயமாக மாற்றங்கள் கிடைக்கும். உங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு கூட இருக்கிறவங்களோட ஒத்துழைப்பு நிறையா கிடைக்கும். மேலதிகாரிகளுடைய ஆதரவுகள் கிடைக்கும். அதனால் வேலை பார்க்குறதுல சந்தோஷமாகவும் உற்சாகமாகவும் நீங்கள் ஈடுபடுவீங்க. 30/12/2024 வரக்கூடிய 28/1/2025 இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக ஏற்றங்களை தரும். வேலையில் இன்க்ரிமெண்ட்டு, வேலையில் உங்களுக்கு நல்ல காசு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள், பொருளாதார ரீதியாக முன்னேற்றங்கள் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. பல பேருக்கு வேலை இல்லாட்டினாலும் இந்த காலகட்டங்களில் வேலை கிடைக்கும். பல பேருக்கு திருமண வாய்ப்புகள் ஏற்படும். இது மாதிரி அதுவும் பொதுவாக இந்த மகர ராசி ஆண்களுக்கு திருமண வாய்ப்புகள் நடக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதுவும் தை பிறந்தா வழி பிறக்கும். தை பிறந்த உடனே உங்களுக்கு மேரேஜுக்கு ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு, குடும்ப பெண்களுக்குன்னு பார்த்தோம்னா 2ல் சனி பகவான் இருக்கிறதுனால அடிக்கடி வாக்குவாதங்கள் வீட்டில் இருந்திருக்கும். அதெல்லாம் இப்போ மறைஞ்சு கொஞ்சம் சுமூகமாக இருக்கக்கூடிய, சந்தோஷமாக பேசக்கூடிய, வீட்டில் சந்தோஷமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்படும். உடல் ரீதியாக உங்களுக்கு கொஞ்சம் அசதி இருக்கலாம். கை கால் மூட்டு வலி,
இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கலாம். இதெல்லாம் வந்து ஏஜ் ஃபேக்டர்னு சொல்லுவோம், அதனால வரக்கூடியது. அதை பற்றி நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேணாம். அது உங்களுக்கு பெரிய லெவலில் இந்த காலகட்டத்தில் இருக்காது. அதே நேரத்தில் உங்களுக்கு சுகர் கம்ப்ளைண்ட்ஸ் இருந்ததுன்னா அது பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் சுகர் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கிறவங்க அது கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க. அது மாதிரி வந்து ரத்த கொதிப்பு, அது மாதிரி பிபின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து உங்களுக்கு இருக்கிறவங்களும் மாத்திரையெல்லாம் பண்ணி எக்ஸசைஸ்லாம் பண்ணி அதை எப்படி நீங்கள் கட்டுக்குள்ளே வச்சுருக்கணுமோ அதுக்கு வேண்டிய விஷயங்களை நீங்கள் முன்னெடுங்க. மாணவர்கள் எடுத்துட்டோம்னா இந்த ராசியை சேர்ந்த வந்து 4வது வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் வந்து 7வது வீட்டில் இருக்காரு. மாணவர்களுக்கு இது நல்ல ஏற்றமான காலமாக இருக்குது. நீங்கள் படிப்பில் நீங்கள் நல்லா கவனம் செலுத்த முடியும். நீங்கள் நல்லா படிப்பில் கவனம் செலுத்தி நல்லா பண்ணிங்கன்னா வரக்கூடிய காலகட்டங்களில் நிச்சயமாக நல்ல உயர்வுகள் ஏற்படும். ஏன்னா நீங்கள் வந்து இப்போ படித்தாதான் நல்ல சீட் கிடைக்கும், மேற்படிப்புக்கு உண்டான சீட் கிடைக்கும். பல பேர் இந்த ராசியை சேர்ந்தவங்க வந்து மெடிக்கல் படிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஐ மீன் மருத்துவத்துறையில் நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஒரு சில பேர் வந்து டெக்னிக்கலாக போகிறதுக்கு, அதனால் வந்து கம்ப்யூட்டர் சம்மந்தமாக போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அவங்களுடைய சுய ஜாதகத்தில் எப்படி இருக்கோ அதை பொறுத்து. அதனால் நீங்கள் அந்த மாதிரி ஒரு சில பேர் கெமிக்கல் இன்ஜினியராக வருவாங்க, கெமிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது மாதிரி சிவில் இன்ஜினியர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கும் வந்து அவங்கெல்லாம் நீங்கள் இப்போ படிச்சிங்கன்னா காலேஜில் சீட்டு கிடைக்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இப்போ வந்து நீங்கள் உற்சாகமாக படிங்க, நல்ல காலகட்டமாக இருக்குது. படிப்பில் வந்து நீங்கள் நல்ல புதிய ஐடியாஸ் வரும், நல்லா படிப்பீங்க. ஆனால் படிப்பில் வந்து கவனம் செலுத்துங்க. ஜாலியாக வந்து பேசலாம், நம்ம வந்து ஜாலியாக பேசுகிறதுக்குன்னு ஒரு நேரம் ஒதுக்கின்னு ஜாலியாக பேசுங்க. மற்றபடி வந்து படிப்பில் கவனம் செலுத்துங்க, நிச்சயமாக நீங்கள் வெற்றி அடையலாம். இந்த ராசிக்கு அதிபதி சனி பகவான்றதுனால பொதுவாக வந்து நீங்கள் சிவபெருமானை வணங்குறது நல்லது. அதுவும் நவகிரகங்களை வணங்குறது நல்லது. சிவபெருமான் கோயில் நவகிரகத்தை சுற்றி வாங்க. சிவனுக்கு வந்து பௌர்ணமி அன்னைக்கு பாலாபிஷேகம் பண்ணுறது நல்லது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்கள் சிவபெருமான் கோயிலுக்கு போய்ட்டு சிவபெருமானை தரிசனம் பண்ணி நவகிரகங்களை வந்து சுற்றி வாங்க. நீங்கள் இந்த காலகட்டங்களில் சொல்ல வேண்டிய மந்திரம்னு பார்த்தோன்னா ஓம் சனீஸ்வராய நமஹ. அதுக்கு முன்னால் அவருடைய பீஜ மந்திரம் ஓம் த்ராம் சனீஸ்வராய நமஹ, ஓம் த்ராம் சனீஸ்வராய நமஹ, ஓம் த்ராம் சனீஸ்வராய நமஹ. இது மாதிரி 27 முறை இல்லை 108 முறை சொல்லுங்கள். இந்த மாதிரி நீங்கள் சொல்கிறது வந்து கண்டிப்பாக கொஞ்சம் வந்து இதே மாதிரி இதில் சொல்லணும். ஓம் சனீஸ்வராய நமஹ, சனீஸ்வரர் அப்படி சொன்னோம்னா பிரயோஜனம் இல்லை. அதனால நமக்கு கவனம் இருக்காது. இந்த மாதிரி சொல்லும் பொழுது உடம்பு ஃபுல்லாக நீங்கள் சொல்கிறதே உடம்பு ஃபுல்லாக வைப்ரேட் ஆகும். அப்படி நீங்கள் சொல்லும். அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா சனிக்கிழமையுடைய முழுமையான பலன் உங்களுக்கு கிடைக்கும். வாழ்க்கையில் மிக மிக நல்ல உயரங்களை நீங்கள் அடைய முடியும். அதுக்கு இந்த காலம் வந்து அடித்தளமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டீங்கனாலே வாழ்க்கையில் மிக நல்ல பலன் கிடைக்கும். பொது வந்து உங்களுடைய சுய ஜாதகத்தையும் பார்த்துக்குங்க. உங்கள் சுய ஜாதகத்திலையும் இந்த கோச்சார பலன்கள் ரெண்டையும் சேர்த்து வச்சு பார்க்கும்போது தான் பலன்கள் உங்களுக்கு சரியாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆனால் சுய ஜாதகத்தையும் சேர்த்து வச்சு பார்க்குறது நல்லது. மகர ராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம்.